கள்ளழகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு திருவில்லிபுத்தூர் கோவிலில் கொண்டிருந்த ஆண்டாளை பார்ப்பதற்காக சென்றார். ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டாள் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அண்ணனே என்று அழைத்த தல வரலாறு சொல்கிறது. ஒரு பெண்ணின் மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவளது தந்தைக்குண்டு. அதன் பிறகு அந்த பொறுப்பு அவனது அண்ணனுக்கு உண்டு. அதனால்தான் ராமானுஜர் ஆண்டாள் நாச்சியார் அண்ணனே என்று அழைக்கிறார். அன்று முதல் திருப்பாவியின் 27ஆம் நாள் பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து என்று இருப்பதால் அக்காரவடிசல் பால் சோறு 100 அண்டாக்களில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர்மலையில் உள்ள கள்ளழகர் கோயிலில் நடைபெற்று வருகிறது. இது பிற்காலத்தில் வைணவாலயங்களிலும் செய்யும் ஒரு நடைமுறை ஆக மாறியது. திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் கள்ளழகர்